இங்கு கூடி எதற்கு கூடியிருக்கோம்னு சொல்லிடுறேன். ஒரு அழகான பட்டிமன்றம். இன்றைய தேவைக்கு, இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவைக்கு செயற்கை நுண்ணறிவு திறன், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த டிவியில் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா, தங்கம் எங்கே ஓடுறீங்க, ஒரே தப்பாகி போச்சுங்க, அம்மாவுக்கு கிச்சனில் போய் வேலை செஞ்சான்னு நினச்சிங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அம்மா ஒட்டிக்கு வர துரத்திட்டே வராங்கங்க. ஒரு நாள் நல்லாயிருக்கு, 2 நாள் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு போர் அடிச்சு. உண்மையான குழந்தையோட அந்த அழகு இந்த ஏஐயால் போயிடுது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், வாழ்க்கைக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் தேவை, தேவையில்லை அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் இங்கே 2 அணிகள் இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு திறன் தேவைன்னு பேசுகிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க, தேவை இல்லைன்னு பேசுகிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க தேவைன்னு பேசுகிறாங்க. முதல்ல வர்றது மகேஸ்வரி மேம் இருக்காங்க, அடுத்து இந்துமதி மேம் இருக்காங்க, அடுத்து நம்ம ஜாய் நான்சி மேம் இருக்காங்க. வேணும்னு பேசுகிறாங்க. வேண்டாம், எங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் தேவையில்லை, அது எங்களுடைய ஒரிஜினல் நிஜத்தை, எங்கள் நிஜ ரூபத்தை அழிக்கிறது அப்படின்னு பேச இங்கே வராங்க நம்மளுடைய மனோரஞ்சிதா மேம், கார்த்திகா மேம் அண்ட் கிருத்திகா மேம். இப்போ நான் யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். கடினமான பொழப்பில் நான் இருக்கிறேன். தேவையா தேவையில்லையா பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? நடுவில் எந்த சத்தம் பண்ணக்கூடாது, சத்தம் பண்ணாமல் கேட்டால் தான் புரியும். உங்களுக்கோசம் தான் தயாரித்து வந்திருக்காங்க நம்ம ஆசிரியர்கள். அதனால் முதல்ல ஜாய் நான்சி மேமை செயற்கை நுண்ணறிவு திறன் தேவைன்னு பேச வராங்க. அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துடலாம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலாவது எனது குழந்தை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த பட்டிமன்றம் எதுக்கு நடத்துகிறோன்னு சொல்லிட்டாங்க மேமு. நான் செயற்கை நுண்ணறிவு திறன் தேவை தான் அப்படிங்கிற தலைப்பில் பேச நான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம காலையில் உண்மையாக சொல்லணும், எத்தனை பேர் மொபைல் ஃபோனை உங்கள் கையில் எடுக்காமல் பார்க்காம யூஸ் பண்ணாமல் வந்தீங்க? நம்ம ஸ்கூலில் பார்க்காம வந்தீங்களா மட்டும்தான் நான் கேட்குறேன். மோரலஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், பெரியவங்கலேருந்து இங்கே இருக்க டீச்சர்ஸ் மற்ற எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், மொபைலை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் இல்லைங்களா? அது போல தான் இன்றைக்கி நம்ம சயின்டிஃபிக் இன்வென்ஷனை எதையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அது போல தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இப்போ நம்ம அவ்வளோக்கு பிரபலம் அடையலைனாலும் இனி வர காலங்களில் அடுத்த ஒரு 25-50வது நூற்றாண்டுகள் அடுத்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேனுவலாக ஒரு ஒர்க் பண்ணலாம், ஆனால் அந்த மேனுவல் ஒர்க்கில் நிறைய ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம செஞ்சு முடிக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகலாம். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம ஒரு ரொபாட்டிக்கை மேட் பண்ணுறோம். அது என்ன படுக்கிறது, நம்ம செய்கிற வேலையை அது பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்குது. சரிங்களா? எல்லா வேலையும் செய்ய முடியுமாமா? எல்லா வேலையும் செய்ய முடியாத மாதிரி உருவாக்கிடலாங்க மேம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? என்ன பண்ணுது, நம்ம மேனுவல் பண்ணுற மிஸ்டேக்ஸு எரர் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அதை 100% அக்யூரேட் பர்ஃபார்மன்ஸோடு அது என்ன பண்ணுது, நமக்கு கொடுக்குது. பார்த்திங்கன்னா ஹியூமன் நம்ம நினைப்போம் இந்த 2 டேஸ்க்குள்ள இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். பட் நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்கு போகும்போதே வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை நமக்கே ஒரு உடம்பு சரியில்லாமல் போகலாம். நம்ம அந்த வேலையை அந்த 2 டேஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போக முடியும். அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஒரு மெஷின்னா தே ஹேவ் நோ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். சரிங்களா? அதுக்குள்ளே எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் ஆக போகிறதில்ல, வேறு எந்த இதுவும். நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அதை அக்யூரேசியாக 100% அது என்ன பண்ணும், முடிச்சு கொடுக்கும். அதோட ஒர்க் அது மட்டும்தான். சரிங்களா? இதுதான் மெஷினில் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ். இன் கம்பெனி சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொபாட்டிக் ஹேண்ட்ஸுடைய ஒர்க் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு 100 மேன்ஸ் செய்கிற ஒரு மேன் பவரை ஒரு சிங்கிள் மெஷின் செஞ்சு முடிச்சிருது. ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டில் கண்டிப்பாக இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் நல்லா பெட்டராக நம்மளுடைய எல்லா நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். செயற்கை நுண்ணறிவு திறன் நம்மளுடைய வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேலையெல்லாம் அது செஞ்சிருச்சுன்னா நம்ம என்னம்மா செய்யறது? இதோ வேண்டான்னு சொல்லி வராங்க உங்கள் முன்னால் மனோரஞ்சிதா மேம். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.
இப்போ நான் பேச போகிறது ஏஐ வந்து, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணான்னு சொல்லி. இட் இஸ் அ சாபம். ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து அது சாபம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்களுடைய அறிவுத்திறனை கண்டிப்பாக குறைச்சிருச்சு. யாருமே கால்குலேஷன்ஸ் ஆகட்டும், மற்ற எந்த வேலையுமே ப்ராப்பராக நம்ம மைண்டை யூஸ் பண்ணியோ டேபிள்ஸ் படித்தோ யாருமே கற்றுக்கிறது கிடையாது. நாட் ஓன்லி ஃபார் த டேபிள்ஸ், இன் ஆல் த திங். எது எடுத்தாலும் நம்ம உடனே கூகுள் பண்ணி பார்த்து, இல்லை ஏஐ மூலமாக நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தட். ஸோ இட் இஸ் டோட்டலி வேஸ்ட். அண்ட் படைப்பாற்றலுங்கிறது இல்லாமையே போயிடுச்சு. இதனால் ஏஐ மூலமாக நம்ம வந்து கற்றுக்க முடியுமே தவிர யாருனாலையும் அதை ஃபாலோ பண்ணி புதுசாக வேறு தவறுகள் பண்ணுறதுக்கு தான் தூண்டுதே தவிர நம்மளுடைய இயற்கையாக கொடுத்துருக்கக்கூடிய, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பவரை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. we are forgetting everything, we are losing our knowledge. ஸோ அதனால தான் இந்த ஏஐ வந்து நம்மளுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம், ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல், அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் கிடையாது. இஃப் யூ ஆர் அப்லோடிங் த ஃபோட்டோஸ் இன் தட் ஏஐ, கண்டிப்பாக நம்மளை வந்து பயங்கர என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக காட்டும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன ஃப்யூச்சரில் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதே இல்லை. ஸோ பிரச்சனை என்னன்றத ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏஐ அப்படின்றத கண்டிப்பாக பேன் பண்ணணும். நம்மளுக்கு அது வேண்டவே வேண்டாம். வி ஹாவ் டு யூஸ் அவர் ஓன் நாலேஜ். நம்மளோட ஸ்கில் என்னன்றதை நம்ம டெவலப் பண்ணணும். கடவுள் படைச்சிருக்காரு, நம்மளுக்கு எல்லா ஆர்கன்ஸோடையும் அறிவோடையும் படைச்சிருக்காரு. வி டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் எனி ஒன், எஸ்பெஷலி ஃபார் த மெக்கானிக்கல் திங்ஸ், அதாவது இந்த சோஷியல் மீடியாவோ இல்லை ஏஐயோ வாட் எவர் இட் இஸ். ஸோ வி டோன்ட் வாண்ட் தட். So try to avoid for these things. By chance if we need to use that na, we have to follow some certain rules and regulations to how to preserve our thing அப்படின்றத ஃபாலோ பண்ணி அதை வந்து இது பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் இது சாபம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மனுஷனால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏஐ வந்து நமக்கு வேண்டான்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனாலும் நமக்கு அடுத்து வராங்க இந்துமதி மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் மனுஷனால் முடிஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேகமான வாழ்க்கை சூழலில் ஏஐ வந்து நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன்ஸ். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச வந்திருக்கேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறைய பேத்துக்கு நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் நம்ம வந்து இப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்ற பற்றி நான் பேச போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, அது என்ன பண்ணும், ஸ்பீடாகவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா ஒரு விஷயத்தை ஸ்பீடாகவும் அதை வந்து எஃபிஷியன்சியாகவும் பண்ண முடியும். ஃபாஸ்டர் தென் ஹியூமன்ஸ், அதாவது ஹியூமன்ஸை விட ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி டைம் சேவ் பண்ண முடியும். அடுத்து வந்து காஸ்ட் சேவிங்ஸ், ஆட்டோமேட்டிவ் ரொட்டைன் ப்ராசஸ், லோவர் லேபர் காஸ்ட். அதாவது ஒரு வேலையை வந்து ஒரு 50 பேத்துக்கு, ஒரு வேலையை வந்து 50 பேத்துக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து அதுக்காக லேபர் கொடுத்து காசு கொடுத்து எல்லாமே பண்ணுறதை விட ஒரு சிஸ்டம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா அந்த எல்லா விஷயங்களுமே வந்து அந்த ஒன்றே பண்ணி முடிச்சிடும். ஸோ நமக்கு லோ காஸ்ட், லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு. அதனால நெக்ஸ்ட் இன்னோவேஷன். So opening possibilities that were previously impossible. நம்ம முன்னாடி எதெல்லாம் நமக்கு வந்து இம்பாசிபிளாக இருந்ததோ அது எல்லாமே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா பாசிபிலிட்டிஸ் நிறையா நடக்கும். தேங்க்யூ. வந்து அதாவது மனிதன் செய்யக்கூடிய வேலையும் நம்ம சம்பளத்தையும் குறைக்கும்னு சொல்கிறாங்க. என்னதான் பண்ணாலும் அது வந்து மிஷின் தான். ஆமாம் தானே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மிஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆப்போசிட்டில் கார்த்திகா மேடம் வராங்க. அது என்ன தான் இருந்தாலும் மிஷின் தான், மனுஷ அளவுக்கு பண்ணாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். இங்கே குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் அன்பான என் செல்லங்களுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். சரி, நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவு அவசியம் இல்லைங்கிறத பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஆனால்
எனக்கு முன்னாடி பேசின ஜாய் நான்சி மேம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டாப்பிக்கே மறந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணும்போது நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த சிஸ்டமே ஒன்று பண்ணுது, ஒரு மிஷினே பண்ணுது அப்படின்னா நம்மளாம் என்ன வேலை செய்வோம்? நமக்கு என்ன ஆதாரம் இருக்கும்? நம்ம உழைத்தால்தான் நம்மளோட வாழ்க்கை தரம் அதிகமாகும், நம்ம வந்து முன்னேற முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிஷின் வந்து அந்த வேலையை செய்யும்போது நம்ம ஹியூமன் பீயிங்கோட வேலை வந்து இழப்பு ஏற்படுது. நெக்ஸ்ட்டு செகண்டாக பேசின மேம் சொன்னாங்க, ஒரு மெஷின் வந்து அந்த வேலையை செய்யும்போது 50 பேருக்கான நம்ம செலவு வந்து கம்மியாகுது அப்படின்னு. அது வந்து டெஃபினட்டாக ராங். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா ஒரு மெஷின்காக அவங்கள எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுமோ அது வந்து நமக்கு செலவாகிற அமௌண்ட்டை விட ரொம்பவே கம்மி. ஸோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வேலை இழப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான தனி உரிமை கிடைக்கிறது கிடையாது. அதை யார் டைப் பண்ணாங்க, அந்த மெசேஜை யார் ஃபீட் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மனித திறன்களின் சரிவு. மனித திறன்களின் சரிவு அப்படின்னா என்னன்னா நம்மளோட எபிலிட்டி என்னன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மெஷினையே டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இந்தியர்கள் வந்து மேத்ஸில் வந்து மைண்ட் கால்குலேஷன் போடுறதுல தான் நம்பர் 1. இப்போ மிஷின் வந்துருச்சு அப்படின்னா 2 2s are என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக மெஷின் தான் தேடுவோமே தவிர நம்மளோட மைண்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணவே மாட்டோம். வாய்ப்பாடெல்லாம் மறந்து போதுமா இதனால? நாட் ஓன்லி டேபிள்ஸு, எல்லாமே எதுக்குமே வந்து நம்மளோட திங்க் பண்ணவே மாட்டோம், நம்மளோட பிரெயினை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்னொன்று, பாதுகாப்பு அபாயங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நம்மளோட ஃபோட்டோஸை அதுவே மாடிஃபை பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்காக மாற்றி கொடுத்துருச்சு. அதில் ஏதாவது ஒரு டேஞ்சர் ஜோன் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஃபோட்டோஸை யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்டார்டிங்கில் நடுவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தை பேசுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வயசான தாத்தாங்களை என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த ஃபோனை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இந்த குழந்தை பேசுது, எப்படா இப்படியெல்லாம் பேசுதுன்னு. அப்போ அதில் என்ன தெரியுது, உண்மைத்தன்மை இல்லை. அது குழந்தை பேசுதா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்களாங்கிறதே தெரியல. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, ஹியூமன் லேசினஸ். பேசிக்கலாகவே நம்ம எல்லாம் ரொம்ப சோம்பேறின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு மெஷின் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணவே மாட்டோம். இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இது வந்து நியூஸில் வந்தது என்ன அப்படின்னா, இது சாட் ஜிபிடினால் அமெரிக்காவில் வந்து 4 குழந்தைகள் வந்து குழந்தைகள் கிடையாது, 4 பேர்கள் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சாட் ஜிபிடினால் என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் அதிகரித்து நிறைய பேர் தங்களுடைய முடிவை தப்பாக எடுக்கிறதுக்கு சாட் ஜிபிடி தூண்டுகோலாக இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவில் இது வரைக்கும் கோர்ட்டில் 4 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் தோ இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் யோசித்து திங்க் பண்ணி நம்ம முடிவெடுக்கணும். நம்ம யாரையும் எதற்காகவும் சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசுகிறாங்க. இந்தியாவில் எத்தனை கேஸ் கொடுத்துருக்காங்களோ போய் பார்த்தா தானே தெரியும். அமெரிக்காவில் 4 கேஸ் வந்துருச்சு, இந்தியாவில் ரொம்ப நேரம் ஆகாது, வந்துடும் சீக்கிரம். அதனால வேண்டான்னு சொல்கிறாங்க. எது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனாலும் மகேஸ்வரி மேம் விட்றதா இல்லை. எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்ப்பா, எனக்கு மேக்ஸுக்கு யூஸ் ஆகுதுப்பா, பசங்க எப்படியாவது மேக்ஸ் போட்டால் போதும், சிலபஸ் முடித்தா போதுன்ட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு கையை வேலை கொடுக்குதப்பா. ரொம்ப ஃபேன்ஸுமே ராஜா மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள். அப்போ கரெக்டாக கிருத்தியா பாரதி பாஸ்கர் தான். அமைதி அமைதி. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தை தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, ப்ளீஸ் சில்ட்ரன் ப்ளீஸ். ஓகேம்மா, லிசன். நெக்ஸ்ட்டு நம்ம எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணாம், அது எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்குதுன்னு. இப்போ இருக்கிற உலகமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சால் நாளைக்கு ஆன்சர் கீ வைக்க சொல்கிறாங்க, உங்களையுமே ஆன்சர் ரைட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்து 1 வேர்டு கொஷின் ஆன்சரை நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க.
ஆனால் ஒன் வேர்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஒன் வேர்டும் இன்னர் கேட்பான், அவன் எப்படி கிரியேட்டிவிட்டியாக கேட்டுப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஏஐ போனோன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே ஆன்சர், என்னது எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கற்றுக்குங்க. ஒரிஜினலாக தெரிய மாட்டேங்குதாம்மா, அதை வச்சு தானே கற்றுக்கணும். அதுதான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கானே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்றான். ஒன் வேர்டு ஆன்சர் மட்டும் கொடுக்கல. நீ புக்கில் பார்த்து கரெக்ஷன் பண்ணி செக் பண்ணி ஆன்சர் பண்ணால் புக் பேக்கை பார்த்து ஒரு டிக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அது எப்படி ஆன்சர் வச்சு நீ யாராவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? இல்லையே, அது இல்லை சொல்லிடுதேன். அது ஏஐ வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குதே. நான் வந்து பார்க்கறது ஃபுல் எக்ஸ்பிளேஷன், ஆன்சர் பார்த்து போட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். ஆன்சர் பார்த்து எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து ஏஐ மூலியமா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கிடைக்குது. அப்புறம் இப்போ மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா நீ இப்போ நிறைய டாக்டர் போகிறீங்க. ஒரு டாக்டர் போனால் இந்த கேன்சர் இருக்குங்கிறான், ஒரு இல்லைங்கிறான், ஒரு என்னது. அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா 4-5 டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் இது நம்மளுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதே ஏஐ மாதிரி போனீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உன்னுடைய ரிசல்ட் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி இந்த நோய் தான் இருக்குன்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ ஏஐ முக்கியம் தானே. நீ 4-5 டாக்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற செலவை ஒரு ஏஐல செலவு பண்ண முடிஞ்சிச்சுல்ல. ஒருவேளை ஏஐ தப்பு பண்ணிடுச்சுன்னா? ஏஐ தப்புனதே இல்லையே. ஒரு லேடி ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு லேடிக்கு வந்து கேன்சர் இல்லைன்ட்டு ஒரு பெரிய டாக்டர் ரிசல்ட்லாம் பார்த்து அனுப்பிட்டாரு. அதே ஏஐ அதை வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னீங்களே சார், இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது கேட்டால் அவங்க செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் நுண்ணறிவு வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களை க்யூர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏஐ இல்லைன்னா முன்னே அதை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மேமோட லைஃப் என்ன இருக்கும்? ஏஐ வேணான்னா ஏஐல தான் நிறைய இம்பார்ட்டன்ஸே இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் பொறுமையாக உட்காந்து இந்த ஒர்க்கை முடிங்கன்னா நீங்கள் ஒரே 1 ஹவரில் முடிச்சிருவீங்களா? ஒரு என்னது உலகமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. டெக்னாலஜி இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் இப்போ எல்லா பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஒரு பிள்ளை போயிட்டு ஒரு டவுட் கேட்குது, அவங்களால அந்த நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாது. எடுத்து உட்காந்து இதை அங்கே செக் பண்ணி ரெஃபர் பண்ணி இதான் ஆன்சர்மா அப்படின்னு உட்காந்து சொல்லிக் கொடுக்க பேரண்ட்ஸ்க்கு டைம் கிடையாது. ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆன்சர் எடுத்து அதை ரீட் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போயிடுவாங்க. ஏஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நடுவர் அவர்களே, ஏஐ தான் தேவைங்கிறத சொல்லிடுங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவுக்கு தெரியாத குழந்தை கேட்டானா அங்கே அம்மா தப்பு பண்ணுறாங்க. குழந்தைகிட்ட அம்மா உட்காரணும். என்ன வேலைக்கு போகிற அம்மாவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைகிட்ட உட்காந்து அந்த குழந்தைக்கு முதல்ல புரிய வைக்கணும். ஏஐ போட்டு கொடுத்து வளர்த்துனா அப்போ நாங்களாம் லூஸ் ஆமாங்களா? வளர்த்துற குழந்தைங்களா? நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் பண்ணி தான் குழந்தைங்களை பெருசாகியிருக்கோம். நீங்கள் ஏஐ வந்து வேணும், ஆனால் அம்மாங்க வந்து ஏஐ கற்றுக்கிட்டாலும் தன்னுடைய வருஷம் குழந்தைக்கு சொல்லணும். அதுதான் என்னுடைய கருத்து. அந்த காலத்தில் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தாங்க. அப்போ நீங்கள் வேலைக்கு தான்மா போனோம், வீட்டில் எல்லாம் இல்லைங்க. ஏங்க அந்த காலத்தில் நீங்கள் உட்காந்து எல்கேஜிலே நம்ம ப்ரீகேஜி 2.5 வயசுல போய் ஸ்கூலில் விடலைங்க. 2.5 வயசுல யாரும் ஸ்கூலில் விடல பிள்ளைங்களை. இப்போ 2.5 வயசுல ஸ்கூலில் விட்டுறீங்க. அந்த பிள்ளை படிக்கலைங்கிறீங்க, எழுதலைங்கிறீங்க. பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணாதான் 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டணும். எப்படி கட்டுவாங்க? அப்போ பேச குழந்தைங்களுக்கு ஒரு சிப்பு வச்சு எல்லாம் அது ஈஸியாக கற்றுக்குமல்ல. கடன் ஸோ ஏஐ வந்து இந்த ஃபாஸ்டான வேர்ல்டில் ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நடுவர் அவர்களே 2 தகும்பாது இங்கே பற்றி பார்த்துட்டு எங்களுக்கு ஏஐ அவசியங்கிறத நீங்கள் முடிவு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். அம்மா இவங்க சொல்கிறாங்க ஏஐ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஏஐ வேணுங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும், ஆனால் நம்மளுடைய நிஜமான தனித்திறமைகளை அழிக்கிறது. அதுதான் அதை சொல்கிறதுக்கு திருப்பியும் ரொம்ப ஹார்ஷாக வராங்க நம்ம கிருத்திகா மேடம். பெரிய கரகோஷம் தட்டலாமா? யா சைலண்ட். ஓகே போலாமா? போலாம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ. ஆர்டிஃபிஷியல்னா என்னம்மா? ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை. ஸோ செயற்கையாக கிடைக்கிற எதுவுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்குமா? இருக்காதுல்ல. மேம் எப்போதும் என்ன சொல்லுவாங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக வரதே அங்கே தப்பு தான் இல்லையா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். ஓகே, இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். மகேஸ்வரி மிஸ் பேசும்போதே எனக்கு பயமாக இருந்தது. அச்சோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மகேஸ்வரி மிஸ் பேசுகிறாங்களேன்னு. பட் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 மார்க்ஸ் வந்துட்டு சாட் ஜிபிடியில் போட்டு நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே 1 மார்க்ஸை அது ஒரு ஸ்டூடெண்ட் போட்டுட்டு வரும்போது என் கிளாஸ் மேக்ஸ் மிஸ்ஸு எப்படி இந்த ப்ராப்ளமை வித்தவுட் ஸ்டெப்ஸ் போட்டேன்னு பனிஷ் பண்ணுவாங்க.
இல்லையா? ஸோ அதில் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வரும். பட் ஸ்டெப்ஸை நம்மளால ஸ்டெப்ஸ் அதை எப்படி வந்துச்சு, எப்படி மல்டிப்ளிகேஷன் எங்கே மைனஸ் பண்ணணும் ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? இது எதுக்காக மைனஸ் பண்ணணும்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு டீச்சரோட சப்போர்ட் இல்லாமல் மேக்ஸை பண்ணவே முடியாது. செகண்ட் திங், அவன் 3 மாதம் 3 வருஷம் 6 மாதம்னு நீட் எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படித்து டாக்டர் ஆகுறான். இந்த ஏஐ எங்கே நீட் எக்ஸாம் எழுந்துச்சு நடுவர் அவர்களே? திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வேறு ரெடி பண்ணியிருக்காங்க. சொன்னவங்களை கேளுப்பா, எந்த வருஷம் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த நீட் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸை ஏஐ கம்மி பண்ணது இல்லையா? எஸ் ஆர் நோ? அண்ட் நெக்ஸ்ட் டவுட், பேரண்ட்ஸ் வந்துட்டு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ChatGPT-யை பாருன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஃபோன் எடுத்தா ஃபோனை நம்ம கத்துறாங்க, அம்மா ஹோம்ஒர்க் தாம்மா பார்க்குறேன் சொல்லுவோமா மாட்டோமா? எஸ். ஆனால் அம்மா அலோவ் பண்ணுறாங்களா? எப்போ பாரு ஃபோனு. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து உட்காந்து பாருங்கள், மேம் ஃபோனே வச்சுட்ருக்கா மேம் ஃபோனே பார்த்துட்ருக்கா மேம். இல்லைங்களே, நாங்கள் டைரியில் ஹோம்ஒர்க் கொடுக்குறோமே சொல்கிறோமா? எஸ். ஸோ நம்ம மொபைல் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதில் இன்னொன்று என்னென்னா, ஆஸ் பர் த சர்வே நம்மளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏஐ இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க தான் 98% ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா பிளேஸஸ் 3rd place 56% நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஜப்பான்காரன் இருக்கான் பார்த்தியா, அவன் வெறும் 20% தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறானாமா. அவன் மூலக்காரமா, அதனால தான் அப்படி இருக்கான். ஆமாம் நடுவர்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அப்போ நம்மளும் அப்படி வரணும் இல்லையா? ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், ஜப்பான்காரன் மாதிரி அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளுக்கு எத்தனை பேர்த்துக்கு எத்தனை திறமை இருக்குது, ஸோ அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்கிறேன். சரியா? ஸோ நாட் ஒன்லி திஸ், இப்போ ஒன்றும் இல்லை, நான் நேற்று சோஷியலுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன் நடுவர்களே. என்னன்னா ரோட் சேஃப்டி பற்றி எழுதிட்டு வான்னு சொன்னேன். உடனே ஒருத்தன், மேம் ரோட் சேஃப்டியா, ChatGPT-யில் போட்டால் பிக்சரோடு வருது மேம் அப்படிங்கிறான். ஏன் ரோட் சேஃப்டின்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? ஸோ நீ அதை யோசிக்க மாட்டியா? சிம்பிள், டெய்லி நீ ரோட்டில் என்ன பண்ணுற, என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி கிராஸ் பண்ணணும், சிக்னல்ஸ், இவ்வளோதான். இதுவே நம்ம ChatGPT-யில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிற திறன் என்ன ஆகுது? சோம்பேறித்தனமா. அதுதான். ஸோ நம்ம ஆக்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஏஐயை ஒதுக்கி வச்சுட்டா நம்ம என்னலாம் அறிவா இன்டெலிஜென்ட்டாக அப்பா அம்மாவுக்கு சமத்து போலையா இருக்கலாம் இல்லையா? ஸோ நடுவர் அவர்களே பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. ரொம்ப அழகாக பேசினாங்க நம்ம கிருத்தியா மேம். ஆமாம் தானே, எல்லாருமே நல்லா பேசினாங்க. அதாவது உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக சுற்றிட்டு இருக்கு. நமக்கே தெரியுது, திங்கட்கிழமை அந்த மஞ்சள் கலர் சாரீ கட்டினா அது பார்த்தா வெள்ளிக்கிழமை ப்ளூ கலர் வந்துடும். நடுவில் என்ன நடக்குதுன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல போகுது. நடுவில் டெஸ்ட்டு ரிவிஷனு என்னமோ அடித்து தூக்கிட்டு போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வருகிறது. ஜப்பானில் 7G யூஸ் பண்ணுறான், நம்ம 5Gயில் இருக்கோம். ஆனால் அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கம்மியாக யூஸ் பண்ணுறான், நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இந்த ஏஐ அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமான்னா என்னுடைய கருத்து வேண்டாதான். அப்போ அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வேணால் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோம்னா நிஜமாகவே கடவுள் கொடுத்த அனைத்து திறன்களும் நமக்கு மழுங்கிவிடும். அந்த மூளை என்பது செயல்படாமல் அப்படியே மியூசியத்தில் வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் அன்பார்ந்த குழந்தைகளே, அந்த செயற்கை நுண்ணறிவு திறன் என்பதை சற்று ஒதுக்கிவிட்டு உங்களுடைய சுய சிந்தனையை உபயோகித்து வாழ்க்கையில் முன்னேறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.